வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? செட்டிநாடு சிக்கன் கறி. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் செட்டிநாடு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்காக மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது சோம்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மிளகு சேர்த்துக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கணும், அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பட்டை சேர்த்துக்கணும், அதுக்காக 2 இன்ச் எடுத்துருக்கோம். லவங்கம் எடுத்துருக்கோம் ஒரு 10 பீஸு. அடுத்ததாக ஏலக்காய் சேர்த்துக்கணும், அதுக்காக ஒரு 20 பீஸ் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம், இந்த ரெசிபிக்கு முக்கியமானது. கொரியண்டர் சீடு எடுத்துக்கலாம், ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஸ்டார் அனீஸ் எடுத்துருக்கோம், ஒரு 5 பீஸு. பேடிகை சில்லி 50 கிராம் எடுத்துருக்கோம். ஒரு 4 பே லீஃப் எடுத்துக்கலாம், பிரியாணி இலை. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம், அதில் இதை போட்டுக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர் மாறி வரணும், அந்த நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். இது கூடவே தேங்காய், ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக கசகசம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக. வெள்ளையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். சாப் பண்ண இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டும் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். அது எந்த மாதிரி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வறுக்கணும் கண்டிப்பாக இதை. அப்போ தான் அந்த வாசம் கம்மன்னு வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வறுந்து வந்துருச்சு, நல்லா கோல்டன் கலரில் மாறி வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறி வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி 2 கிலோ சிக்கனை வச்சு செட்டிநாடு சிக்கன் கறி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே 50 ml கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வந்துருச்சு. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் மசாலாவில், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக எடுத்துருக்கோம். லவங்கம் ஒரு 5 பீஸ் போட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு சின்னதாக போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 2 எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 சேர்த்து போட்டுக்கோங்க. கறி லீஃப் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கணும், அதுக்காக பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் 300 கிராம் வெங்காயம், அதை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் தக்காளி போட்டுக்கலாம், அது ஒரு 300 கிராம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்த தக்காளி 50% வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு 50 கிராம். சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் மசாலா ஆறி வந்துருச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவே அரைச்சி எடுத்துருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம 2 பேட்சாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சி ஊற்றிட்டோம், 2வது பேட்சும் அதே மாதிரி அரைச்சி ஊற்றிக்கலாங்க இதில். இப்போ அதை மிக்ஸி அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மசாலா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் போட்டுக்கணும். அதுக்காக 2 கிலோ சிக்கனை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க இதில். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே சிக்கன் சூப்பராக வெந்துருங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது செட்டிநாடு சிக்கன் கறி. நம்ம இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சா 10 நிமிஷம் ஆகும். இதுவே நம்ம குக்கரில் மாற்றி வேக வைக்க போகிறோம். வித்தின் 5 மினிட்ஸில் நமக்கு இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிடுங்க. உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அருமையாக இருக்கும் இந்த சிக்கன் கறி. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக்கரில் மாற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் விட்டாவே போதும், சூப்பராக வெந்துடும். அப்படி நீங்கள் இதே பாத்திரத்தில் வேக வைக்கணும்னா 10 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். 10 நிமிஷத்தில் சிக்கன் சூப்பராக வெந்துருங்க.
நம்ம வந்து குக்கரில் வேக வச்சோம். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் சூப்பராக அந்த சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்குறப்போ. வாவ்! இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது வந்து நம்ம கோகனட் மில்க் பவுட்ரு, இன்ஸ்டன்ட் பவுட்ரு வருது. அதை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க இதில். இது வந்து மேகி பிராண்டில் கிடைக்குது இந்த கோகனட் மில்க் பவுட்ரு. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம் ஒரு 50 ml. கடைசியாக கறி லீஃப் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.